ஆந்திராவில் 5 வயது சிறுவனின் கண்முன்னே அவரது தந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். காதலனுடன் ஓடிப்போன மனைவியை பார்க்க சென்ற கணவனுக்கு நேர்ந்த கதியின் பின்னணி என்ன? தந்தையை சிலர் அடித்து கொலை செய்வதை பார்த்து தப்பி ஓடி காட்டுக்குள் ஒளிந்து கொண்ட 5 வயது சிறுவன். கொலையாளிகள் சென்ற பின் விடிய விடிய தந்தை உடலருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த சிறுவன். காதலனுடன் ஓடிச் சென்ற மனைவியை அழைத்து வர சென்ற நபரின் நிலைக்கு காரணம் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் குடியாத்தம் நகரைச் சேர்ந்தவர்கள் காந்தி, ராசாத்தி தம்பதி. இவர்களின் 5 வயது மகன் சந்தீப். ஆந்திர மாநிலம் அன்னமயா மாவட்டம் சவுடைப்பள்ளியைச் சேர்ந்த நரசிமுலு என்பவர் சில மாதங்களுக்கு முன்பு குடியாத்தத்திற்கு வேலைக்கு வந்துள்ளார். அப்போது நரசிமுலுவுக்கும் ராசாத்திக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. இந்நிலையில் கணவன் மற்றும் 5 வயது மகனை தவிக்க விட்டுவிட்டு ராசாத்தி தனது காதலனுடன் ஆந்திராவுக்கு சென்று விட்டார். மனைவியை அழைத்து வருவதற்காக காந்தி தன் மகனை அழைத்துக் கொண்டு ஆந்திர மாநிலம் சவுடைப்பள்ளிக்கு சென்றிருக்கிறார். ஆனால் ராசாத்தி கணவருடன் செல்ல மறுத்துவிட்டார். இந்த நிலையில் நரசிமுலுவின் நண்பர்கள் சிலர் காந்தியை நம்ப வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உன் மனைவியை உன்னுடனேயே அனுப்பி வைக்கிறோம் என கூறியுள்ளனர். இதை நம்பிய காந்தி அவர்களுடன் செல்ல அனைவரும் சேர்ந்து மது அருந்தி உள்ளனர். பின்னர் காந்தியையும் அவரது மகனையும் அந்த கும்பல் பக்சிராஜபுரம் பகுதியில் உள்ள காட்டுக்கு அழைத்து சென்றுள்ளது. அங்கு இரவு நேரத்தில் கற்களால் அடித்து காந்தியை அவர்கள் கொடூரமாக கொலை செய்துள்ளனர். தந்தையை சிலர் அடித்து கொலை செய்வதை நேரில் பார்த்த 5 வயது சிறுவன் சந்தீப் பயத்தில் ஓடி முட்புதரில் ஒளிந்து கொண்டார். அவர்கள் போன பிறகு இரவு முழுவதும் தந்தையின் உடல் அருகில் அழுது கொண்டு நடுங்கியபடியே இருந்துள்ளான் சிறுவன் சந்தீப். பின்னர் காலை விடிந்ததும் 2 கிலோமீட்டர் நடந்து யானாதி பாளையம் சென்ற சிறுவன் அந்த வழியாக சென்று அங்கன்வாடி ஆசிரியை தனலட்சுமியிடம் நடந்த விவரங்களை தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காந்தியின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் காந்தியை கொலை செய்த 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் முக்கிய குற்றவாளிகளான ராசாத்தி, நரசிமுலு ஆகியோர் தலைமறைவாகிவிட்டனர். இருவரையும் பிடிப்பதற்காக போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை மேற்கொண்டு வருகின்றனர்.